ரொம்ப சிம்பிள் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடைய ஆதரவுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்து முட்டை கரைசல் செய்வது எப்படி அப்படின்னு கற்றுட்ருக்கேன். இதை நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அந்த வீடியோவை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு கட்டாயம் மூடி போட்ட ஒரு பிளாஸ்டிக் டப்பா காற்றே போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் இது ரொம்ப ட்ரையாக இருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது. அப்புறம் 10 முட்டை, அதை முழுகிற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எலுமிச்சை சாறு. அது எவ்வளோ இருக்கணும்னா, ஒரு பெரிய பழங்களாக பார்த்தீங்கன்னா ஒரு 35 to 40 பழங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது முழுகும். அதுக்கப்புறம் அந்த 35, 40 பழங்கள் எவ்வளோ சாறு வருதோ அந்த கப்பில், அதே கப்பில் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை நான் 1 கிலோ 60 ரூபான்னு சொல்லி வாங்கினேன். எனக்கு 1/2 கிலோ தேவைப்பட்டது. ஸோ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த முட்டையை உள்ளுக்குள்ளே வச்சு ஊற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த முட்டை ஓரளவுக்கு முழுகிடுச்சு. ஸோ இதை என்ன பண்ணோம் அப்படின்னா, அப்படியே எடுத்து மூடியை போட்டு அப்படியே ஒரு குலுக்கணும்னா ரொம்ப குலுக்காதீங்க. சும்மா அப்படியே ஒரு சுற்றி மட்டும் விடுங்க. 40 நாள் கழித்து அதுக்கப்புறம் வடிகட்டி நம்ம தண்ணியில் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.